அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ரேவதி அப்படின்னாலே நீங்கள் மீன ராசியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னம் ரெண்டுக்குமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வருஷம் முக்கியமாக 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இருக்கு. இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இருக்கு. இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு இருக்கு. இந்த வருஷம் 18ஆம் தேதி மே மாதம், அதாவது குரு பயிற்சியான ஒரு 4 நாட்களே ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் இது வரைக்கும் மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் கன்னி ராசியில் இருந்தவர் சிம்மராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம் 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சியாக இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க, எந்த வீட்டை பார்க்குறாங்க, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கிருந்து நடத்துகிறாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பொது பலனை பார்க்குறோம். பொதுவாக ஒரு விஷயம், எப்பயுமே நமக்கு லைஃப்பில் ஒரு கிரகம் நல்லது செஞ்சால் இன்னொரு கிரகம் செய்ய மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையில தான் நம்ம உலகத்திற்கு அத்தனை பேரும் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த வருஷம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் உங்களுக்கு முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், பண வரவு, தன வரவு, வேலையெல்லாம் அதிர்ஷ்டம் கண்டிருக்கா, இதை பார்க்குறோம். அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதுக்கடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அடுத்து உங்களுடைய கல்வி, அதுக்கடுத்து உங்களுடைய மன வாழ்க்கை, அடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, இப்படி வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பரவாயில்லை. ரேவதி நட்சத்திரம் புத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வருமானங்கள் நிறையா இருக்கு, சம்பாத்தியங்களும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். செலவினங்களும் உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கு, ஏன்னா அதுவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா கிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை இதெல்லாம் பார்க்கிற போது நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருந்தால் முதலீடு பண்ணுங்க. அதுலேயும் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு செலவினங்களை குறைக்கிறது, தேவையற்ற செலவினங்கள் ஏற்பட்டு விலகும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வருஷத்திலே நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருங்க, ப்ரைவேட் கன்சர்னில் இருங்க, நல்லா ரிப்பீட்டரில் வேலை பாருங்கள், எம்என்சியில் இருங்க, எதில் வேணாலும் இருங்க, உங்களுடைய கரியரில், ஜாபில் நீங்கள் எப்பயுமே கவனமாகவும் நிதானமாகவும் இந்த வருஷம் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய கரியர் உங்களை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் வேலையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இருந்தால் கூட மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுடைய சர்வீஸ்க்கு வர்றதுனால, ஒருவேளை நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும், வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் மாற்றம், முன்னேற்றங்கள் இருக்கு. வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் வேணுங்கிறவங்க ப்ரொமோஷன் இருக்கு, இன்க்ரிமெண்ட் வேணுங்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேற நீங்கள் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. வேற போனஸ் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கணுங்கிறவங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. வேலையில நான் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில மாற்றங்கள் இருக்கு. இருந்தாலும் மே 14க்கு அப்புறம் குரு வர்றதுனால ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க மகிழ்ச்சியாக சந்தோஷகரமாக எந்த வேலையும் பாருங்க, அதெல்லாம் அசால்ட்டாக இருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குமா, நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல, நீங்கள் பண்ணுற தொழில் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடைய பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணுறீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, அல்லது பார்ட்னர் லாபம் கிடைப்பார். இது உங்களுக்கு இருக்கு.
நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்போ அப்படின்னா மே 14க்கு அப்புறம் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு லாபம் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தவங்களுக்கும் இதே தான் பலன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே நல்லா இருக்குமாண்டா. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் உண்டான்னா கண்டிப்பாக உண்டு. எப்போ உண்டுன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்கும். அதுலேயே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை இருக்கான்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஆனாலும் அந்த குழந்தைக்காகவும் நிறைய நம்ம போராட வேண்டிய காலகட்டங்கள் தான் நிறைய இருக்கு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அது அவங்களுக்காக செலவு பண்ண கிடையாது காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு. ஆக இந்த வருஷத்துல நீங்க பெருசா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிசினஸ் பண்றது, குறிப்பா லாட்டரி டிக்கெட் வாங்குறது எல்லாத்தையுமே அடைக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் ஸ்மாரா இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். குறிப்பா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாமே நடக்கும். மே 14க்கு அப்புறம் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வருஷத்துல யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்றீங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ முயற்சி பண்ணி பாருங்க. டெஃபரெண்டா மே மாசத்துக்கு அப்புறம் ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஆக இந்த காலங்கள்ல மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வாழ்க்கையில பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நீங்க சொந்தமாக இடம், மனை அல்லது வீடு, வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது வீடு கட்டுறதுக்கான யோகம், இது அத்தனையுமே மே 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு. அந்த காலங்களில் உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைக்காமல் இருந்தால் வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உண்டு. ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். குறிப்பாக இந்த வருஷத்துல ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த வேலையிலுமே நீங்க பொறுமை, நிதானமா இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்குங்க. நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் மே 18க்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கு. மே 14க்கு அப்புறம் ஃபர்தரா நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்றதா இருந்தால் தாராளமா பண்ணுங்க. நான் மே 14க்கு அப்புறம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. ஆக இந்த வருஷம் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யப்படுது, இன்னொரு கிரகம் சுமாரான பலன். அதுலேயும் இந்த வருஷம் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் நீங்க சிவ வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் முக்கியமா பண்ணுங்க. குறிப்பா இந்த வருஷம் முழுவதுமே நீங்க விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்க வாழ்க்கையில வெற்றி கட்டும். நன்றி, வணக்கம்.